இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் ஃபார்ம்ஸு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை டு திருச்சி போகிற ரூட்டில் நார்த்தமலையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கிட்ஸுக்கு வந்து 50 ரூபாயும் பெரியவங்களுக்குனா வந்து 100 ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. நிறையா பறவைகள், அதே மாதிரி விலங்குகள் எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க. நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம கையில் எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து ஒரு மெமரிஸாகவே நம்ம வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய கிட்ஸ்னால் அழைச்சிட்டு வந்து இங்கே ஒரு நாள் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த விஷயம் வந்து எல்லாமே வந்து ஒர்த்து தான் என்னை பொறுத்தவரை. நீங்களுமே வந்து இந்த இடத்துக்குன்னா வந்து பாருங்கள். இந்த மாதிரி இடங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, ஒரு ப்ரெஷரை எல்லாத்தையுமே வந்து குறைக்கும்னே வந்து நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து நம்ம கிட்ஸோடு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பிளேஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் ஒரு தடவை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இதை பாருங்கள். இப்போ நம்ம விஷுவலாக பார்க்கும்போதே எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம நேரில் பார்த்தோம்னா இன்னுமே நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டீங்க. அப்படி ஒரு பிளேஸு. நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். நாங்கள் போகும்போதே வந்து நிறையா விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போயுமே வந்து நிறையா அப்டேட்டுமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்ஸ் ரைடு வந்து இருக்குது. அதே நேரத்தில் கேமல் ரைடுமே இருக்குது. நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். மாட்டு வண்டி அழகாக வச்சுருக்காங்க. இதில் எல்லா இதுவுமே வந்து நல்லா இருக்குது. அது மாதிரி வந்து ஊஞ்சல் இருக்குது. நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குனா வந்து பக்கா வந்து பிளேஸ் இது. ஒவ்வொரு குதிரைகளுமே வந்து விதவிதமாக இருக்குது. அது மாதிரி வந்து எல்லா விலங்குகளுமே டிஃப்ரெண்ட் வந்து வெரைட்டிஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. பாம்பில் வந்து பல வித பாம்புகள் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து இங்கே இருந்தோம்னாவே வந்து நிறைய விஷயத்தை நம்ம வந்து பார்த்துட்டு அதை விட்டு வர்றதுக்கு